ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் தமிழ் கேமிங். நான் தான் உங்கள் ஹோஸ்ட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன கேம் விளாட போகிறோம் அப்படி கேட்டிங்கன்னா ஈவில் நன் தான் கைஸ் விளாட போகிறோம். ஸோ இந்த ஈவில் நன்னை பற்றி உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுக்கு வந்து போய் மாட்டிக்குவோம். ஸோ அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நன்னு இருக்கும். அந்த நன்னு வந்து ஈவில் நன்னாக இருக்கும். ஸோ அந்த ஈவில் நன்னுக்கிட்டேருந்து தப்பிச்சு வரதான் இந்த கேமோட கான்செப்ட். ஸோ நான் வந்து ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். வாங்கி ஸ்டேட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்கி ஸ்டேட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, நான் வந்து இதில் வந்து ஈஸி மோடு தான் விளையாட போகிறேன். ஸோ ஈஸி மோடு முதல்ல விளையாடுவோம். ஸோ ஈஸி மோடு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மற்ற இதெல்லாம் ப்ளே பண்ணுவோம். ஸோ ப்ளே பண்ணுவோம், என்ன ஆக போகுதுன்னு தொட்டு தெரில. ஓகே அவள் வந்து எல்லாத்தையும் கேட்பாளா, அதனால் வந்து சத்தம் போடாமல் போக சொல்கிறாங்க. அதாவது கிராணி மாரி தாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஸ்கூலை விட்டு தப்பிச்சு போகணும். கிராணியில் வந்து கிராணி வீட்டை விட்டு தப்பிச்சு போகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ சம்மர் கேம்ப்னு சொல்லிட்டு நம்மளை இட்டு போகிறாங்க. ஆனால் அந்த சம்மர் கேம்பில் நம்மளை என்ன பண்ண போகிறாங்களா, நம்மளை வந்து பலி கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பலி கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நம்மளை வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க. பட் ஆனால் நம்ம வந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வரணும். ஆஹா, என்னடா சுற்றிக்கிட்டு இருக்கு. நன்னு ஈவில் நன்னு, நார்மல் நன்னு கிடையாது, ஈவில் நன்னு. சரி விடுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, டே 1 நம்ம கிராணி மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து 5 days எல்லாம் இருக்காது. நம்மளுக்கு இருக்கிறது ஒரே ஒரு டே தான். ஸோ அதாவது 3 days தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேலே, அதாவது டே 1லேயே வந்து தப்பிச்சு போகிறது ட்ரை பண்ணோம். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு சொல்லித்தராங்களா? ஓகே, ஜாய்ஸ்டிக் மூவ் பண்ணுற சொல்லித்தராங்க. எங்களுக்கே வடா ஜாய்ஸ்டிக்ஸ் மூவ் பண்ணுறதுக்கு. ஓகே உட்கார சொல்லித்தராங்க. ஓகே, இப்போ சத்தம் கேட்டு வரும்னு நினைக்கிறேன். வேணுன்னே நம்மளை வந்து ஜம்ப்ஸ்கேர் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறானுங்களா? ஓகே, வரும் இப்போது ஈவில்லன்னு. ஸோ ஈவில்லனை பார்த்து ஒரு அட்டன்ஸை போட்டு போவோம். ஈவில்லன் எங்கே இருக்க? இங்கே தான் இருக்கும் ஈவில்லன்னு. எங்கடா காணோம்? பட் ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா, ஸோ ஈவில்லன் பார்த்திங்கன்னா இதில் அதாவது இந்த வெண்ட்டுக்குள்ளெல்லாம் குனிஞ்சு வரும், க்ரௌச் பண்ணி வரும் ஈஸியாக. ஸோ அது கொஞ்சம் கஷ்டம்தாங்க ஈஸி. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து தான் சூதாரணமாக போகணும். எங்கடா காணும் கைஸ். ஓகே, எங்கே இருக்குன்னு தெரியல, இருங்க பார்ப்போம். ஓகே, இப்படி வருமான்னு தெரில. ஓகே, நம்ம இப்படியே போவோம். ஈவில்லன். ஓகே, ஐ ஹாவ் டு லீவ் திஸ் ஹவுஸ். ஹோம் ஸ்கூலு. ஐயோ, அதை பார்த்தோன்னே உளருது. பார்த்துட்டா கைஸ். ஸோ அதான் ஈவில்லன் எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஆக்சுவலாக இந்த கேம் வந்து நான் 2015 விளையாட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். 2015-16. ஸோ அந்த டைமில் விளையாண்டா ரொம்ப ஸ்கேரியாக இருக்கும். நான் அந்த ரூமை விட்டே வெளியே வர மாட்டேன். பட் ஆனால் செத்துருவேன். எப்படி சாவனே தெரியாது. ஸோ ரூம் விட்டு வெளியே வராமலே செத்துருவேன். ஓகே, இந்த இடத்துல ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. நான் வந்து போக வந்து இந்த கேம் வந்து நிறைய எண்டிங்கெல்லாம் இருக்குது. ஸோ நான் இதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ முதல்ல வந்து இந்த ஃபஸ்ட் எண்டிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கீயை வச்சு தப்பிச்சு போகிறது. வந்துட்டான். ஸோ இதில் இந்த மாதிரி தான் திடீர்னு வருவா. அதில் வந்து கொஞ்சம் பார்த்துருக்கணும். ஓகே, ஓடிடு. ஓகே, இன்னொன்று வந்து எல்லா இடத்துலையும் குனிஞ்சு வருவா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பத்திரமா தான் இது பண்ணும். ஓகே, இந்த கீ வந்து இது போட்டுரும், அதாவது இந்த கேபிள். ஸோ அப்போ தான் இந்த இடத்துக்கு வந்து பவர் கிடைக்கும். ஸோ பவர் கிடைக்கும் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து இப்போ பவர் இல்லாமல் இருக்குது, அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ நம்ம எலக்ட்ரிசிட்டி வந்து ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து இந்த பட்டன் அழுத்தினாக்கா ஓப்பன் ஆகிடும். ஓகே, எங்கே போச்சு? ஈவிலன் மேலே தான் இருந்தது, காணும் இப்போது. ஓகே, நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ என்ன தேவைப்படுதுன்னா, ஸோ நம்மளுக்கு வந்து இப்போது ஒரு ப்ரூம்னு ஒன்று இருக்கும், அதாவது தொடப்பம் வேணும். ஓகே, இந்த எண்டிங் ஒன்று பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் கைஸ். நம்ம வந்து ஒரு கீயை கண்டுபிடிச்சி, அதாவது முதல்ல வந்து அந்த கேபிளை போட்டு நம்ம வந்து பவர் ஆன் பண்ணணும். ஸோ பவர் ஆன் பண்ண உடனே ஒரு ப்ரூம் ஸ்டிக்கை வந்து கண்டுபிடிச்சி, அதாவது தொடப்பத்தை கண்டுபிடிச்சி, ஸோ அதுக்கப்புறம் ஒரு கீயை வந்து எடுக்கணும். ஸோ அந்த கீ எடுத்து தப்பிச்சு போகிறது, அவ்வளோதான் கைஸ். ஸோ இது வந்து சிம்பிளாகவே இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறது, அதாவது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் போடுறதால உங்களுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது இப்படி சொல்கிறேன். பட் ஆனால் இன்னும் வந்து வேறு எண்டிங்ஸும் இருக்குது. அதை நான் போக சொல்கிறேன். ஓகே, இப்போ இது எங்கே போச்சுன்னு தெரில. ஓகே, நம்மளை பார்த்திங்கன்னா இப்போ ப்ரூம் ஸ்டிக் வந்து மோஸ்ட்லி அங்கே தான் இருக்கும், அங்கே இல்லை. ஸோ அப்போனா வேறு எங்கேயாச்சும் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி மேலே தான் எங்கேயாச்சும் இருக்கும். இருங்க, ஓகே, அதை காணும். இருங்க, இப்போ நம்ம மேலே போகலாம். ஓகே, சடனாக இது வந்துடக்கூடாது. ஓகே, இங்கே காணும். சத்தம் இங்கே தான் கேட்குது. அப்படின்னா இங்கே தான் இருக்கா. பார்த்துட்டா. ஸோ மோஸ்ட்லி இங்கே தான் இருக்கும் ப்ரூம் ஸ்டிக். இந்த இருக்குது பாருங்கள், ப்ரூம் ஸ்டிக். ஏறா, ரூம் எடுத்தாச்சு. ஓகே, இப்போ கீழே போட்டு சத்தத்தை போட்டு விடுவோம். கீழே குச்சிரா. ஓகே, ஓடிடு. பட் ஆனால் இப்படியெல்லாம் கீழே குச்செல்லாம் வர மாட்டாவே.
படியில் தான் வருவா. ஓகே, இப்போ வந்து நம்ம இதோட கீ தான் கண்டுபிடிக்கணும். இதோட கீ எங்கே இருக்குன்னா, ஸோ சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு தெரில. ஓகே, அதோட கீ எங்கே இருக்குன்னா, ஸோ இங்கே தான் இருக்கும். டிஃபன் பாக்ஸ்குள்ளே இருக்கும் கைஸ். ஓகே, சத்தம் போட்டோமா? ஸோ இப்போ வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்துருச்சுன்னா நம்ம வந்து குதிச்சு போயிடலாம். ஓகே, எங்கே இருக்கு? எங்கேடா காணோம்? அடே எங்கடா ஈவெல்லன் எங்கே இருக்க? தூங்கிடுச்சா? இன்னொரு வேன் எஸ்கேப் இருக்குது. நான் வந்து அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். வந்துட்டாடா. இதில் வந்து மொத்தமாக 4 எண்டிங் இருக்குது கைஸ். பட் ஆனால் மெயினாக ஒரு எண்டிங் இருக்குது. அது வந்து அந்த மாஸ்கெல்லாம் ஒரு மாஸ்க் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாஸ்கெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இதை இப்படி கீழே போட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இதை வந்து உடஞ்சிரும். ஸோ அதாவது என்னென்னா உடஞ்சி நம்மளுக்கு வந்து கீ வந்து கிடச்சிரும். ஓகே, குக்கி பாக்ஸுக்குள்ளே தான் கீ வந்து ஒழிச்சு வச்சுருக்கானுங்க. ஓகே, இங்கே இருக்கா? ஓகே, காணும். இப்போ தப்பிச்சு போயிட வேண்டியதான். ஸோ அவ்வளோதான். ஓப்பன் பண்ணுறா. ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஸோ சிம்பிள். இந்த மாதிரி தப்பிச்சு போயாச்சு. ஓகே, ஓடிடுறா. இந்த இடத்துக்கே இருக்கக்கூடாது. ஓகே, ஓடிடு. இது வந்து ஷட்டர் எஸ்கேப்னு நினைக்கிறேன். இதான் வந்து ஷட்டர் எஸ்கேப்பு. அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட்டட். சீக்ரெட் பங்கர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே, சீக்ரெட் பங்கர்னு எதை சொல்கிறாங்கன்னா, ஸோ அந்த ப்ரோக்கன் மாஸ்க்குன்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் சீக்ரெட் பங்கரு. ஓகே, அதை நான் உங்களுக்கு வந்து போக போக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் இந்த வீடியோ இவ்வளோ ஷார்ட்னா, ஸோ இது அவ்வளோதான் கைஸ். இது வந்து பெரியசாக கஷ்டப்பட்டு இது பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து 2-3 டைம் விளாண்டிங்கனாலே இந்த கேம் வந்து ஈஸியாக பழகிடும். பட் ஆனால் மற்ற எஸ்கேப் பண்ணால் உங்களுக்கு தலை சுற்றிடும். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த வேன் எஸ்கேப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வேன் எஸ்கேப் பார்த்திங்கன்னா இது கூட இதை விட கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சீவர் எஸ்கேப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பலூன் எஸ்கேப்னு இருக்குது. அதாவது வந்து நம்ம அந்த பலூன் எஸ்கேப் தான் ஃபைனல் எஸ்கேப், அதான் ஒரிஜினல் எஸ்கேப். ஸோ அதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதால பார்ட் 1 தான் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்து என்ன கேம் ப்ளே வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேபின் எல்லாம் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்குது. அந்த ஸ்டோரி வந்து எப்படியோ போகுது. ஸோ அதெல்லாம் நான் வந்து அதை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கேம்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த சின்ன கேம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டா அந்த கேம் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஏன்னா இன்னும் 2 இதாக இருக்குது. அது கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை கைஸ்.